மக்களே, நடிகர் முத்துக்காளைக்கு கலாட்டா சார்பாக இப்போ விருது என்பது குடுத்திருக்காங்க. ஸோ அந்த விருது விழால நடிகர் முத்துக்காளை அவர்கள் மேடையே பேசியிருக்காருங்க. நெறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்காரு. அந்த எமோஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு நல்ல எமோஷன்ஸா இருக்கு. உண்மையாவே அது ஒரு நல்ல ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்குன்றதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. அவர் கடந்து வந்திருக்கக்கூடிய பாதை பத்தி ஷேர் பண்ணியிருக்காரு. அவங்க ஒய்ஃப் கூட அவர் இருக்கும்போது, ஸோ அவங்க ஒய்ஃப் வந்து இவருக்காக எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படின்ட்டு நெறைய விஷயங்கள அவர் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் கேட்கும்போது உண்மையாவே ஒரு நல்ல குட் ஃபீலா இருந்தது. ஸோ அதை வந்து உங்ககிட்ட வந்து கடத்துறேன். கண்டிப்பா உங்களுக்கும் அந்த குட் ஃபீல் வந்து தோணும். அதாவது மக்களே ரீசென்ட்டா கலாட்டா விருது வழங்கும் நிகழ்ச்சியில முத்துக்காளை அவர்கள் வந்து கலந்துகிட்டு இருந்தாரு. அவங்க ஒய்ஃப் இறந்ததுலேருந்து எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் அவர் வந்து போறதில்ல. அவர் இப்போ வந்து ரீசென்ட்டா கலாட்டா விருது வழங்கும் அந்த விழாவுக்கு மட்டும் போயிருக்காரு. அப்படி போனவருக்கு என்ன விருது குடுத்துருக்காங்கன்னா, கோல்டன் ஐகான் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் எஜுகேஷன் அப்படிங்கின்ற ஒரு அவார்டு குடுத்துருக்காங்க. அதுவும் எம்எல்ஏ சரவணன் அவர்களுடைய டிவிகே எம்எல்ஏ சரவணன் அவர்களுடைய கையால அது வந்து குடுத்துருக்காங்க. அவங்களுடைய மகனும் முத்துக்காளை அவர்களுடைய மகனும் சேர்ந்து அந்த அவார்டை வந்து அவங்களுடைய அப்பாவுக்கு வந்து குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசினாருங்க. அதெல்லாம் கேட்கறதுக்கு பயங்கர இன்ஸ்பிரேஷனா இருந்தது. அவர் வந்து இந்த சினிமாவில் நடிக்கும்போது ஜஸ்ட் அவருக்கு வந்து 3 நிமிஷம் மட்டும் தான் தருவாங்களாம் காமெடி பண்றதுக்கு. அந்த 3 நிமிஷத்துல மனுஷன் காமெடி பண்ணி இப்ப நம்மளுக்கு மத்தியில இவ்ளோ பெரிய ஒரு நடிகரா வளர்ந்து நிக்கிறாரு. இது எவ்வளோ பெரிய ஒரு சாதனை. 3 நிமிஷம் மட்டும் தான் தருவாங்களாம். ஸோ அவர் வந்து படத்துல நடிக்கும்போது. ஸோ அவருக்கு வந்து அதாவது நெறைய பேருக்கு வந்து நெறைய ஆசை இருக்கும்ல. டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், கலெக்டர் ஆகணும் அப்படின்ட்டு இவ்வாறான ஆசைகள் இருக்கும் இல்லையா? அவருக்கு சின்ன வயசுலயே இருந்து இந்த ஸ்டண்ட் நடிகர் ஆகணும் அப்படின்கின்ற அந்த ஆசை என்பது இருந்திருக்கு. அதற்காக அவர் வந்து திட்டமிடல், கராத்தேல வந்து பிளாக் பெல்ட் வாங்கியிருக்காரு. ஜிம்னாஸ்டிக்கு, ஸ்கேட்டிங்கு இது போன்ற நெறைய விஷயங்களை கத்துக்கிட்டு தான் அவர் வந்து இந்த ஸ்டண்ட் நடிகராக அறிமுகமாயிருக்காருங்க. 1986ல அவர் வந்து சென்னைக்கு வந்திருக்காரு. 1997ல ஸ்டண்ட் யூனியன்ல ஒரு மெம்பரா அவர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அவருடைய முதல் படம் என்ன படம்னு பார்க்கும்போது, காதலுக்கு மரியாதை அப்படின்கின்ற நம்மளுடைய தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் நடித்திருக்கக்கூடிய அந்த படத்துல, அவர் வந்து முதல்ல அவருடைய நடிப்பை வந்து அவருடைய நடிப்பு பயணத்தை வந்து ஸ்டார்ட் பண்றாரு. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுடைய ஒய்ஃப் வந்து இவருக்கு ரொம்ப பக்கபலமா இருக்காங்க. அதை பத்தியெல்லாம் ரொம்ப பெருசா பேசியிருந்தாரு. அதுக்கப்புறம் அவங்களுடைய ஒய்ஃப் வந்து ரீசென்ட்டா இறந்து போனாங்க இல்லையா? அந்த சமயத்துல விஜய் அவர்கள் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணாங்க? டிவிகேல இருக்கக்கூடிய ராஜ்மோகன் அவர்கள், அமைச்சர் அவர்கள் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணாங்க? அவங்களுக்கு வந்து நன்றிகள் அந்த இடத்துல வந்து தெரிவிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் அவரு சொந்த லைஃப்ப பத்தி பேச ஆரம்பிச்சாருங்க. அந்த இடத்துல வந்து இவர் வந்து ஒரு ஆல்கஹால் அடிக்ட்டா இருக்கும்போது, அதாவது குடிகாரனா இருக்கும்போது, அவங்களுடைய ஒய்ஃப் வந்து இவர எப்படியாச்சும் மீட்டெடுக்கணும் அப்படின்ட்டு அவ்ளோ கஷ்டப்படுவாங்களாம். ரத்த கண்ணீர் வடிச்சாங்களாம். இவர் வந்து ஒரு ஆல்கஹால் அடிக்ட்டா இருக்கும்போது. ஸோ அதை பத்தியெல்லாம் பேசியிருந்தாரு. அதுக்கப்புறம் இவர் வந்து அ 3 டிகிரி படிச்சிருக்காரு. இதை தாண்டி இவர் வந்து நல்லா படிச்சு பிஹெச்டி வாங்கணும் அப்படின்றது இவருடைய ஆசை அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதே மேடையில அந்த கலாட்டா விருது வழங்கக்கூடிய மேடையில இவருக்கு வந்து இந்த பட்டமளிப்பு குடுப்பாங்க இல்லையா? இந்த டிகிரி ஹோல்டர்ஸ் வந்து அவங்களுடைய டிகிரிய வாங்கும்போது, அப்போ அவங்க வந்து இந்த அ கான்வர்சேஷன் ட்ரெஸ் போடுவாங்க இல்லையா? கான்வகேஷன் ட்ரெஸ். அந்த ட்ரெஸ்ஸ போட்டு அவருக்கு வந்து தொப்பியெல்லாம் அணிவிச்சு, அப்போ அவருக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் குடுத்தாங்க. உண்மையாவே வேற லெவல். உண்மையாவே கலாட்டா டீமுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றிகள இந்த இடத்துல வந்து தெரிவிச்சுக்கலாம். என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு ஏஐ இமேஜிங்க. அவங்களுடைய ஒய்ஃப் வந்து அவருக்கு வந்து அந்த கான்வர்சேஷன் தொப்பிய மாட்டி விடுற மாரியான ஒரு இமேஜ வந்து போட்டாங்க. மனுஷன் உண்மையாவே பயங்கரமா கலங்கிட்டாரு. அந்த இடத்துல வந்து அவர வந்து கேட்டாங்க. ஆல்மோஸ்ட் ட்ரிகர் பண்ற மாரி தான் கேட்டாங்க. இந்த சமயத்துல நீங்க வந்து உங்களுடைய ஒய்ஃப மிஸ் பண்றீங்களா? அப்படின்னு கேட்கும்போது, அவர் வந்து வெளிப்படையா பேசுறாரு. நான் பார்க்கறதுக்கு வெளிய சிரிச்சுக்கிட்டு தாங்க இருக்கேன். ஆனா மனசுக்குள்ள அவ்ளோ அழுதுகிட்டு இருக்கேன். அப்படின்ற மாரி அவர் வந்து சொல்லியிருந்தாரு. அவரு அதே சமயத்துல ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது, அவர் வந்து அவங்களுடைய ஒய்ஃப் இறந்த பிறகு சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்றதுக்கு வெளிய வந்து நின்னு இருக்காரு. அப்போ ஒருத்தவங்க இவங்க கிட்ட வந்து முத்துக்காளை அவர்கள் கிட்ட வந்து ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டுருக்காங்க. ஸோ அவர் வந்து அந்த ஃபோட்டோ எடுக்கும்போது சிரிச்சுக்கிட்டே போஸ் குடுத்துக்கிட்டு அந்த ஃபோட்டோவ வந்து எடுத்திருக்காரு. ஸோ இந்த ஸ்டோரிய எதனால அந்த இடத்துல அவர் ஷேர் பண்ணியிருந்தாருன்னா, நான் வந்து ஒரு நடிகன். நான் வந்து நடிக்கணும்னா, ஸோ என்னுடைய எல்லா எமோஷன்ஸையும் தாண்டி அந்த இடத்துல வந்து நான் நான் நடிச்சாகணும். என்னுடைய காமெடிய வெளிப்படுத்தணும். நான் சிரிச்சாகணும். ஸோ அப்படின்றதுக்காக தான் அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல என் கூட இருந்திருக்கக்கூடிய சக பேஷண்ட் அவங்க பாதிப்பா இருக்கும்போது, அவங்கள பெருசா போய் பார்க்க முடியல. அவங்க குணமாகி வீட்டுக்கு போகும்போது, அவங்க சிரிப்பு முகத்தோட இருக்காங்க. என்கிட்ட வந்து ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. நானும் சிரிச்சுக்கிட்டே அவங்களுக்கு வந்து ஃபோட்டோ போஸ் குடுத்தேன். ஆனா உண்மையாவே என் ஒய்ஃப் அந்த சமயத்துல அவங்களுடைய ஒய்ஃப் இறந்துட்டாங்க. என் ஒய்ஃப் இறந்து போன அந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அவங்க அப்படி கேட்டிருக்க மாட்டாங்க. பட் அவங்களுடைய ஆசைய நிறைவேத்தணும் அப்படின்றதுக்காக தான் நான் சிரிச்சுக்கிட்டே போஸ் குடுத்தேன் அப்படின்ட்டு, இவ்வாறான விஷயங்கள் உண்மையாவே மெய் சிலிர்க்க வைக்குது. இந்த இடத்துல வந்து சுயநலமா இருக்காம, அடுத்தவங்களுடைய நலத்த பத்தி யோசிச்சிருக்காங்களா? அது இந்த இடத்துல வந்து கிரேட் என்று சொல்லிடலாம். ஸோ அதுக்கப்புறம் அந்த மேடையிலேயே அவங்களுடைய ஒய்ஃப் இவருக்கு அந்த கான்வகேஷன் தொப்பிய மாட்டி விடுற மாரியான அந்த ஒரு ஃபோட்டோவ வந்து குடுத்தாங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு செம்மையா இருந்தது. இன்னொரு பக்கம் அவர் வந்து ஒரு படத்துல நடிச்சிருக்காரு. அந்த படத்துல வந்து இந்த மாரி "செத்து செத்து விளையாடுவோமா" அப்படின்ட்டு ஒரு காமெடி பண்ணியிருப்பாரு பார்த்தீங்களா? ஸோ அந்த காமெடி தான் இவர வந்து இந்த அளவுக்கு பெரிய ஆள் ஆக்கி விட்டுருக்கு அப்படின்ட்டு, அவர் எந்த மேடை ஏறுனாலும் இந்த காமெடிய வந்து பண்ணி காமிப்பாராம். ஸோ அந்த கலாட்டா மேடையிலும் அன்னைக்கு அந்த அந்த காமெடிய வந்து பண்ணி காமிச்சிருந்தாரு. உண்மையா வேற லெவலா இருந்துச்சு.
ஸோ மனுஷன் வந்து தத்ரூபமாக நடிச்சு காமிச்சிருந்தாரு. ஸோ எல்லாருக்குமே அவருடைய நன்றிகளை சொல்லிட்டு, ஸோ அதுக்கப்புறம் அவர் கீழே இறங்கி போயிட்டாருங்க நண்பர்களே. இந்த இடத்துல என்ன வந்து பயங்கரமா கவர்ந்த ஒரு விஷயம் என்ன தெரியுமா? முத்துக்காளை அவர்கள் இந்த வயசாகியும் அவர் வந்து படிக்கணும், பின்னாடி வந்து பிஹெச்டி அப்படிங்கிற அந்த பட்டத்தை வந்து போடணும் அப்படின்ட்டு படிப்புக்காக இப்போ வரைக்கும் படிச்சுட்டு இருக்காரு இல்லையா? சூப்பர்ன்ட்டு தான் இந்த இடத்துல வந்து சொல்லலாம். ஸோ நிறைய பேர் வந்து கலெக்டர் ஆகணும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் அப்படின்ட்டு அவ்வாறான கனவுகளை வந்து கண்டாங்க. பட் அவருக்கு என்ன பிடிச்சிருக்கு? நான் ஸ்டண்ட் கலைஞர் ஆகணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டிருக்காரு. அதுவா மாறி நிற்கிறாரு. இவ்வாறான விஷயங்கள் வந்து சூப்பருங்க. சந்தோஷம் என்பது ஏதோ ஒரு இடத்துல தான் இருக்குதுன்ட்டு கிடையாது. நம்ம எதை ஆசைப்படுறோமோ அந்த இடத்துல தான் சந்தோஷம் இருக்குதுன்ட்டு சொல்லி காமிச்சிருக்காரு பார்த்தீங்களா? சூப்பர். வேற லெவல். எனிவே நண்பர்களே, இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து பதிவு பண்ணுங்க. நான் வந்து உங்கள அடுத்த ஒரு வீடியோல பார்க்குறேன். பாய் நண்பர்களே.